அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது மொத்தமே 4 அடையாளம்தான். சபரு, சேரு, பேசு, சுக்குனு. இந்த 4 அடையாளம் மட்டும்தான். சரிங்களா? இதை தாண்டி வேறு எந்த ஒரு அடையாளமும் கிடையாது. இப்போ குரானில் சில இடத்துல இந்த முட்டை மாதிரி கொடுத்துருக்கும். அதை சுக்குனா நம்ம நினச்சிக்கூடாது, உச்சரிக்கக்கூடாது. லாக்கின்னேன்னு சொல்லணும். அப்போ அலிஃபா நம்ம உச்சரிக்கலாமான்ட்டு அலிஃபாவும் நம்ம நினச்சிக்கூடாது, உச்சரிக்கக்கூடாது. லாக்கின்ன அப்படின்னு தான் சொல்லணும். மல இஹி, நபுலுவ, கவாரீர அப்படி தான் சொல்லணும். சமூதன்னு தான் சொல்லணும். புரிஞ்சுக்கிட்டிங்களா? அதுக்கடுத்து நம்ம நேற்று முந்தைய பாடத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கமரியாவுடைய எழுத்து, சம்சியாவுடைய எழுத்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போ அந்த கமரியா ஒரே ஒரு இடத்துல நம்ம வேறு மாதிரி 2 முறையில் ஓதுறதுக்கு நம்மளுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதை நான் குரான்லேயே உங்களுக்கு நான் காட்டி தரேன்னா பாருங்கள். சூரா 49, ஏன்னா குரானில் 49வது சூறாவில் 11வது ஆயத்து தெரியுதா உங்களுக்கு? 11வது ஆயத்து. இந்த இடத்துல பிஎஸ்ன்னு கொடுத்துருக்கு. ஹம்சா கமரியாவுடைய ஒரு எழுத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த லாமை உச்சரிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல பிஎஸ்எல் இஸ்மு அப்படின்னு சொல்லிக்கலாம், பிஎஸ்எல் இஸ்மு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், அது காட்டுறேன். அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. இந்தா கொடுத்துருக்கா, பிஎஸ்எல் இஸ்மு அப்படின்னு கொடுத்துருக்கா. இந்தா இப்படி நம்ம சொல்லிக்கலாம், இல்லை பிஎஸ்எல் இஸ்மு அப்படின்னும் நம்ம சொல்லிக்கலாம். இதே மாதிரி இப்போ மேலே கொடுத்துருந்தா நம்ம சா அப்படின்னு சொல்லணும். இதே கீழே கொடுத்துருந்தா சி அப்படின்னு சொல்லணும். அப்போ இதை என்ன சொல்லணும்? ரீ அப்படி தானே சொல்லணும். ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. குரான் என்பது என்னது? ஒளி வடிவம். இந்த இடத்துல மட்டும் மஜி ரே ஹா அப்படின்னு தான் சொல்லணும். 11வது சூறாவில் என்ன 41வது ஆயத்து. 11வது சூறாவில் 41வது ஆயத்தில் மஜி ரேஹா அப்படின்னு தான் நம்ம என்ன செய்யணும், சொல்லணும். பாருங்கள், மஜி ரீஹா அப்படின்னு கொடுத்துருக்கா. அதை மஜி ரேகான்னு சொல்லணும்னு தமிழில் கொடுத்துருக்காங்களா? ஏன்னா 11வது சூறா ஹூத் சூறாவில் வசனம் 41. இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில் ஓதக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.